மோடி காலில் விழுந்து அமித்ஷாவை பார்த்து, ஐயா என் மேல எதுவுமே கேஸே போடாதீங்க, நான் வந்து உயிர் வாழ்ந்தா போதும். என்னப்பா செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க பிஜேபி? யாராவது கேட்டு பாருங்க, யாருமே ஏதாவது செஞ்சாங்களா? யாருக்கு தெரியும்? இந்த தேர்தல் முடிஞ்சு அதிமுக என்ற கட்சி இன்னொரு கட்சிக்கு அடமானத்துக்கு போயிடும். தாவேகா என்ற கட்சி காணாம போயிடும். திமுக தான் நிரந்தரமா வெல்லும், இருக்கும், போராடும். 2026 டெல்லி டீமுக்கும் தமிழ்நாடு டீமுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு இல்லையா சிஎம்? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா நம்மளை வச்சுதான் அவங்க மேல ஆட்சி அமைக்கணும், அதனால நம்மளை. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாஜக எதிர்ப்பை வச்சு மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த டைம் வந்து அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, போட்டியே வந்து பாஜக நம்மளுக்கு தான். இங்க வந்து அதிமுக கிடையாது, அமித்ஷா முகவா தான் இருக்குது. அதிமுகவோட பேர் வந்து என்னது? அமித்ஷா முகவா இருக்கு. அமித்ஷாவோட திமுகவா தான் செயல்பட்டு வராங்க அவங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல முதலமைச்சர் வந்து பதவி விலகிட்டாரு. பதவி விலகிட்ட உடனே இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிஜேபில இருந்து ஒரு கேண்டிடேட் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆக போறாரு. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை, 100%. அப்படி பண்ற மாதிரி தான் அவங்க எடப்பாடி வந்து இந்த மாதிரி வாங்குவாங்க. அதிமுக ஜெயிச்சா அந்த வாய்ப்பு இருக்குது. பீகார்ல என்ன நடக்கும்? ஜெயிக்கிற வாய்ப்பு இல்ல. மீறி ஜெயிச்சதுன்னா பீகார்ல என்ன நடக்குமோ அதான் நடக்குங்க. பிஜேபி வந்து அவங்க பினாமியா வச்சுட்டு பிஜேபியை தான் வந்து இது பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதுமே சிறுபான்மை மக்கள் உறுதுணையா இருப்பாங்க. நாங்க எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து முன்னணியில் இருக்கிறதுக்கு நாங்க முயன்று பாடுபடுவோம். தமிழ்நாடு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிட்டு இருக்கு, டெல்லியை வந்து பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்குது. இதே சூழல் வந்து இங்க அமித்ஷா திமுகவும் வந்து திமுகவோட போட்டியா இருக்குது. அமித்ஷா திமுகங்கிறது வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல கூட காணாது, அது இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து பிரகாசமா வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் வந்து தாவேகா பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இந்த 10 லட்சம் பேர்ல பாதி பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திருறாங்க. இப்போ என் கண்ணில் படுற வரையும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் திருறாங்க. இப்போ இவங்க எல்லாமே திமுக காரங்களா இல்ல தாவேகா காரங்களா? 100% திமுக காரவங்க. இங்க ஒவ்வொருத்தவங்க திமுக ரத்தம் தான் ஓடுது. அதாவது வந்து இப்போ ஓட்டு இல்லாத சில நபர்கள் தான் வந்து தாவேகாவுக்கு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களும் சூழ்நிலைகள் எல்லாம் கருதி வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றத்தை கருதி எல்லாருமே திமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னு இந்த நேரத்தில் பெருமையோட சொல்லிக்கிறேன். எடப்பாடி மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதனால போய் வந்து ஏற்கனவே சசிகலா அம்மா காலில் விழுந்து எப்படி அந்த பதவி வாங்கினாரு, அதே மாதிரி தான் இப்ப வந்து மோடி காலில் விழுந்து அமித்ஷாவை பார்த்து, ஐயா என் மேல எதுவுமே கேஸே போடாதீங்க, நான் வந்து உயிர் வாழ்ந்தா போதும், என் சொத்து பாதுகாத்தா போதும், என் பையனை வந்து எந்த கேஸ்லயும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக தான் அவர் வந்து திருப்பியும் போயிட்டு அவர் கூட சேர்ந்துட்டு டபுள் என்ஜின் சொல்ல வைக்கிறாரு. மற்றபடி ஒரு ஒண்ணுமே இல்லையா. தமிழகத்துல எங்க தலைவர், தானைய தலைவர் தன்மான சிங்கம், அவர் வந்து சனாதானத்துக்கு எதிராக போரிட்டு இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து ஒரு தன்மானத்தோட வாழ வைக்கிறாரு. மக்கள் எல்லாரையும், அதாவது தலை நிமிர வாழ வைக்கிறாரு. யார் வாழ வைக்கிறாங்க? மற்ற மாநிலத்தை பாருங்க. உலகத்திலேயே இருக்கிற தமிழகத்திலேயே இருக்கிற மாநிலத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்பது உங்களுக்கே தெரியும். நீங்க பத்திரிகையில இருக்கீங்க, யூடியூப்ல இருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் எல்லாம் நிறைய வந்திருக்கும். எல்லாம் பார்த்து நீங்களும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. எடப்பாடி விபத்துல வந்தவர் முதலமைச்சரா, எடப்பாடி விபத்துல முதலமைச்சரா வந்தாரு. அவருடைய கனவு ஒண்ணு ஈடாராது. தாவேகாவெல்லாம் வந்து சீசனுக்கு வந்தது, அதெல்லாம் வந்து ஒண்ணு சரிப்பட்டு வராது. 2021 தளபதி சொன்னதை பூரா எல்லாம் செஞ்சுட்டாங்க, சொல்லாதையும் செஞ்சுட்டாங்க. 2026 படைப்போம் 200, ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தொடரட்டும். நான் பரம்பரை திமுக கட்சிக்காரன். எங்க அப்பரையும் திமுக, எங்க அப்பச்சி திமுக, எங்க அப்பா திமுக, நான் திமுக, எங்க தம்பி திமுக. நான் செத்தாலு திமுக கொடி போட்டு சாகணும். அதுதான் திமுகவோட உடன்பிறப்போட ஒட்டுமொத்தோட கருத்து. அதனால நான் சொல்றேன், மீண்டும் தளபதி தான் ஆட்சி அமைப்பார். பிஜேபி என்னப்பா செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க பிஜேபி? யாராவது கேட்டு பாருங்க, யாருமே ஏதாவது செஞ்சாங்களா? யாருக்கு தெரியும்? எந்த நிதியும் வரல, மக்களுக்கு கஷ்டம் தான் வராங்க. தமிழ்நாட்டு மட்டும் எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க, எதுவுமே அவங்க செய்யலையே. நமக்கு ஏதாவது செஞ்சுட்டா பிஜேபி பத்தி பேசலாம். அவங்களாம் ஒன்னும் பேசுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. தாயினை தவிர வர முதலமைச்சர் அடுத்த முறையும் இதே திருச்சி தலைவரை தவிர வர முதலமைச்சரே கிடையாது, தலைவர் மட்டும்தான். இந்த தேர்தல் முடிஞ்சு அதிமுக என்ற கட்சி இன்னொரு கட்சிக்கு அடமானத்துக்கு போயிடும்.
தாவேகான்ற கட்சி காணாம போயிடும். திமுக தான் நிரந்தரமா வெல்லும், இருக்கும், போராடும். பிஜேபி பத்தி என்ன பிஜேபிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். எங்க தலைவர் ஒருத்தர் தான் அகில இந்திய தலைவர். எங்க தலைவர் சொல்ற திட்டத்தை தான் எல்லா மாநிலத்திலையும் கூடவோ குறைச்சோ அவங்க அறிவிப்பாங்களே ஒழிய நாங்க அறிவிக்கிறது அத்தனையும் மக்கள் நல திட்டம். ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு தனி சமுதாயத்துக்கோ அல்ல. நாங்க கொடுக்கறது எல்லாமே 8.5 கோடி தொண்டருக்கும் 8.5 கோடி தமிழ் மக்களுக்கு உண்டான திட்டம். உலக தமிழ் அத்தனை பேரும் பாராட்டுகிற திட்டம் தான் எங்க தலைவர் கொடுக்கிறோம், உருவாக்குறோம். பிஜேபின்ற ஒரு கட்சி எப்பவே தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது. அவங்க எடுத்துக்கிட்டு வர முகமுடி தான் விஜய் முகமுடி, எடப்பாடி பழனிசாமி முகமுடி. அவங்க எடுத்துட்டு வர முகமுடியா தான் நாங்க பாக்குற மொழியா அவனெல்லாம் ஒரு ஆளாவே பார்க்கல.